Hey lovelies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போல இருந்து என்னோட பேபி ஷவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மாமா அர்த் பத்தின ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ எதை பத்தின ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படினா இப்போ நம்ம கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி சம்மர் சீசன் அப்படினாலே எல்லாரும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சோ சன்ஸ்கிரீன்ல எனக்கு வந்து கொஞ்சம் க்ளோயிங்கான சன்ஸ்கிரீன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படினா மாமா அர்த்தோட இந்த விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்கிரீன் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா மெயினா சன்ல இருந்து வர அந்த UV ரேஸ் அதுக்கப்புறம் ப்ரீ மெச்சூர் ஏஜிங் இது எல்லாத்துல இருந்துமே நம்மள வந்து சேவ் பண்ணுது. சோ இந்த சன்ஸ்கிரீன்ல மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லைட் வெயிட், அதுக்கப்புறம் ஸ்கின்ல வந்து அப்படியே மெல்ட் ஆகுது. ஸோ எந்த ஒரு ஒயிட் காஸ்டும் இல்லாமல் அப்படியே நம்மளுக்கு ஈஸியாக அப்சார்ப் ஆகிடுது ஸ்கின்குள்ளார. அண்ட் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸ் ஆகிடுச்சு அண்ட் எந்த ஒயிட் காஸ்ட்டும் இல்லாமல் நீட்டாக அப்சார்ப் ஆகிடுச்சு. மெயினாக இந்த சன்ஸ்க்ரீனில் டர்மரிக் அண்ட் விட்டமின் சியோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கிறனால ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணி ஒரு நேச்சுரலான க்ளோவை ஸ்கின்னுக்கு கொடுக்குது. இந்த சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா SPFல வந்து 50 இருக்கு அண்ட் PA++++ ப்ரொடெக்ஷன் இருக்கு அண்ட் மெயினா சேஃப் சர்டிஃபைட். ஸோ ரெகுலர் யூஸ்க்கு நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ மாமாஅர்த் மெயினா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா they listens to us. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னா you can share with them. இன்ஃபேக்ட் நம்மளோட ஒப்பீனியன் ஃபீட்பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு மாமாஅர்த் ஆனியன் ஷாம்பூவில் கூட அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் மூலியமா ஒரு பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வெப்சைட்ஸ் லைக் Amazon, Nykaa, Flipkart, Purpleலையும் கிடைக்குது, மாமாஅர்த் வெப்சைட்லையும் கிடைக்குது, மாமாஅர்த் ஆப்லையும் கிடைக்குது அண்ட் ஆல்சோ ஸ்டோர்ஸ்லையும் கூட பக்கத்தில் இருக்கு. இந்த ப்ராடக்ட் ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட கோட் நிவி 2025 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட பர்ச்சேஸ்க்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் யூஸ் பண்ணிட்டு ஆஃபர்ல சன்ஸ்கிரீன் வாங்கி உங்க ஸ்கின்னை சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம அப்படியே ரெடி ஆயாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேபி ஷவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர வேக வேகமா போயிட்டு இருக்கு. இந்த வாரம் சண்டே March 2 வந்து எனக்கு பேபி ஷவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஹாலுக்கு வந்து அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டோம். இன்னைக்கு போய் மெனுவெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு அண்ட் நிறைய பிளேட் டெக்கரேஷனுக்கு திங்ஸ் வந்து நான் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். பிளேட் டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடிலாம் வந்து அதை நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி சென்னை வந்துட்டு அதை அப்படியே விட்டாச்சு. ஸோ அப்போலேருந்தே நான் வந்து நம்மளோட பிளேட் டெக்கரேஷன் நான் தான் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கும் நான் தான் பண்ணியிருந்தேன் அண்ட் இப்போ பேபி ஷவருக்கும் வந்து நானே பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ எப்பவுமே வந்து கொடுத்து நம்ம வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பண்றதை விட எனக்கு வந்து நான் எவ்வளோ எஃபர்ட் வந்து ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்காக பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே மேட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து இந்த பேபி ஷவருக்கு என்னோட பேபிக்கு நானே போய் ஒன்று தேடி தேடி என்னோட கிரியேட்டிவ் திங்கிங்லாம் கொண்டு வந்து அந்த பிளேட் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ பூபு வந்து நாளைக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் பாரு உனக்காக நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு அம்மா வந்து செஞ்சேன் அப்படின்னு வந்து எனக்கு அதை பண்ணணும் அப்படின்னு ஆசை. அண்ட் மெயினாக வந்து நிறைய கிராஃப்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு வை நாட் நம்மளே வந்து நம்மளோட பிளேட்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல வந்து கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து நானே பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அதனால இன்னைக்கு போயிட்டு ஒரு சின்ன சின்ன திங்ஸும் நானே வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து பண்ண போறோம். பேபி ஷவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முருகர் தீம் தான் வச்சிருக்கேன். எப்பவுமே என்னோட எல்லா விஷயத்துலயும் வந்து முருகரோட டச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுவேன். அதுக்கான அந்த மாதிரி தீம்ல வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதுக்காக குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம வாங்க போறோம். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எந்த மாதிரி பண்ண போறேன் அப்படிங்கறதையும் நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோல இல்ல அப்படின்னா வர வீடியோஸ்ல வந்து என்னோட பிளேட் டெக்கரேஷன் வீடியோ எப்படி நான் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றேன் அது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவா காட்ட போறேன். இப்போ நம்மளுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னோட அத்தை மாமா எல்லாரும் என்ன பார்க்க வராங்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஹால்லாம் பார்த்துட்டு என்னோட ஷாப்பிங் முடிச்சுட்டு நான் வந்து வர போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் மண்டே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 1 வீக் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கே எல்லா ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறதா பிளான். ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா பயங்கர டயர்ட் ஆயிடுவேன். அதனால இன்னைக்கு போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அரேஞ்ச்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மார்னிங் 10 o'clock வந்து ஆஃபீஸில் வரும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால் காலையிலே நேரமே நாங்கள் வந்தாச்சு. நான் வந்து இன்னும் ஹால் பார்க்கவே இல்லை. நான் சென்னையில் இருந்தப்போ ஹால் புக் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி ஹாலில் எப்படி இருக்குது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி ஒரு பேபி ஷவர் டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டேஜெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற ஹால் போய் பார்த்தோம். அங்கேயும் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு மெனு வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் கிஃப்ட் என்ன மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளேட் டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த நடவண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் அதெல்லாம் க்யூட்டாக இருந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தக்கப்புறம் எனக்கு ப்ரெக்னென்சி பில்லோ வந்து ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அதனால் அதை கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே டிஸ்னி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். இங்கே வந்ததுலேருந்து என்னையும் இவரையும் அவன் கண்டுக்கிறதே கிடையாது. சும்மா ஓடிட்டு விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். கால் வலி வந்து கொஞ்சம் வர மாதிரி இருந்தது, மசில்லாம் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இந்த யூ பில்லோ வாங்கியிருந்தேன். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்தன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு வந்து வச்சுட்ருந்தேன். இங்கே ஈரோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய டாய்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முருகர் தீம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் அதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். அண்டு பிளேட்ஸ்லேருந்து குட்டி குட்டி மல்லிப்பூ மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு கோக்னட் டிசைன் பண்ணுறதுக்குன்னு எல்லாம் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த டால் வச்சு தான் நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக முருகர் டாலே தனியாக கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்குமான்னு நான் போய் தேடி பார்த்தேன். பட் வந்து கிருஷ்ணர் பொம்மை தான் இருந்தார். கிருஷ்ணர் வந்து நீங்கள் வேல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முருகராக மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 400 என்னமோ சொன்னாங்க. நான் வந்து இந்த டாய் வந்து 70 ருபீஸ்க்கு வாங்கினேன். சரி வாங்கி நம்மளே டெக்கரேட் பண்ணலாம், கொஞ்சம் குட்டி குட்டி ஒர்க்கெல்லாம் க்யூட்டாக நம்மளே டெக்கரேட் பண்ணலாம் வேணுங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக அந்த டால் வாங்கிட்டு டெக்கரேட் பண்ணுற திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த டாலை நம்ம வந்து முருகர் டாலை அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் அதுலேயே கிராண்டாக இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். இனி இந்த பேச்சஸ்லாம் ஒட்டிட்டு ஒரு ராஜா அலங்காரம் குட்டி ராஜா மாதிரி இருக்க மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து முருகர் வைக்கிறனால நீங்கள் வந்து பாய் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா கேர்ள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு முருகன் டிவோட்டி. ஸோ எங்களுக்கு வந்து பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி முருகன் இன் எனி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஜெண்டர் நியூட்ரலான ஒரு கொஸ்டினாக வச்சுக்கலாம். பொண்ணாக இருந்தாலும் அது முருகர் தான், பையனாக இருந்தாலும் முருகர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட மைண்ட் செட். ஸோ அதனால் ஒரு முருகரோட இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கி நான் ராஜ அலங்காரத்தில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இனி வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து அந்த ராஜ அலங்காரம்னா ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த குட்டி குட்டி இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வஸ்திரம் மாதிரிலாம் போட்டிருப்பாரு. அதனால் அதில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இனி அடுத்து வந்து இந்த பொம்மை வந்து கொஞ்சம் மொட்டை பொம்மையாக இருந்துச்சு. அதனால் இதை வாங்கி இதுக்கு நம்ம விக் மாதிரிலாம் செஞ்சு கிரீடம் மாதிரிலாம் செய்யும் போது எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஏதோ குட்டி குட்டி ஒர்க்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையும் கூட. அதனால் அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் மோஸ்ட்டாக முருகர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு நான் நிறையா பார்த்துருக்கேன். நீங்கள் பழனியோட பிக்சர் பழனியில் இருக்க முருகரெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நார்மலாக நிற்கிற சிலை வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் வந்து வெல்வெட் அந்த அங்கி போட்டு வஸ்திரம் போட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் மெயினாக வந்து ப்ளூ அண்ட் கோல்டன் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருந்தேன். இனி வந்து கைக்கு அதுக்கப்புறம் கழுத்துக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே கிராண்டாக இருக்கும். அண்டு இது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக நான் வாங்கினதுனால அந்த லிப்ஸ்டிக்கெல்லாம் போயிருந்தது, அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இனி வாங்கி நம்ம தான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணணும். எனக்கு இந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சதுனால ரொம்பவே என்ஜாய் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 2 லேஸும் வந்து பார்த்திங்கன்னா பர் மீட்டர் வந்து 40 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இன்னும் நீங்கள் ஹோல்சேல் ஷாப்லலாம் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் கூட கம்மியாக வரலாம். என்னால் அவ்வளோ தூரம் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்க முடியல. அதனால் தெரிஞ்ச கடையிலே பக்கத்தில் இருந்த கடையிலே நான் வாங்கி மேலே வந்து ஒரு சட்டை போட்ட மாதிரி வச்சுட்டு கீழே வந்து ஒரு குட்டி வேட்டி கட்டின மாதிரி நான் வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போதைக்கு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இன்னி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது இதில். ஸோ இது வந்து அப்படியே ஒரு பேஸ் மாதிரி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த முருகர் டால் நம்ம வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம், ஓரளவுக்கு ராஜா அலங்கார மாதிரி. இது முடிச்சுட்டு அடுத்த பிளேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேர்டு வந்து நான் எழுதலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ இதுக்காக நான் வந்து ஹேண்ட்மேட் சார்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஹேண்ட்மேட் சார்ட்ஸ் வந்து 30 or 40 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த பர்பிள் சார்ட் வந்து ஹேண்ட்மேட் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நார்மலான சார்ட்ஸை விட.
அந்த பிங்க் கலர் சார்ட்டும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியே நான் வாங்கியிருந்தேன். இது வந்து உள்ளே வந்து நான் கொஞ்சம் வேர்டிங்ஸ் எல்லாம் எழுதணும், அதுக்காக ஒரு 20 பீசஸ் கிட்ட வந்து நான் ரெடி பண்ணணும். ஸோ உள்ளே வந்து பர்பிள் கலர் வச்சு வெளியே பார்டர் வந்து பிங்க் கலர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஏன்னா ப்ளூ கலரில் எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக தெரியும் ஒயிட் கலரில். அதனால் பார்டரை வந்து பிங்க் கலரில் வச்சுட்டு உள்ளே வந்து பர்பிள் கலர் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இது ரெண்டையும் ஒன்றா ஸ்டிக் பண்ணிவிட்டு இது கீழே வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஸ்டிக்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். டூத் பிக் மாதிரியே கொஞ்சம் லாங்கான டூத் பிக் மாதிரி நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வாங்கிட்டு இந்த செல்லோ டேப் டிஸ்பென்சர் ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணும்போது. அதை வாங்கி இப்படி ஒட்டிட்டேன், இதுவும் ரெடி பண்ணிட்டேன். இனி வரப்போகிற வீடியோஸில் அப்படியே எல்லாத்தையுமே நான் அப்டேட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.